ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைய ஆன்மீக தகவல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? சனிக்கிழமை என்பது சனி பகவானுக்குரிய நாள் என்பதால் இந்த நாளில் செய்யப்படும் பரிகாரங்கள் வழிபாடுகள் அனைத்தும் சனி பகவானின் கெடுபார்வையில் இருந்து காப்பாற்றுவதுடன் சனி பகவானின் அருளை விரைவாக பெற முடியும். சனி பகவான் கர்மகாரகன் என்பார்கள். ஒருவர் செய்யும் நன்மை தீமைகளுக்கு ஏற்ப அவர்களுக்கு உரிய பலனை பாரபட்சமின்றி வழங்குவதில் இவரை நீதியின் கடவுள் என்றும் சொல்லலாம். பகவானின் தீய பார்வை நம் மீது பட்டால் எப்படி கடுமையாக துன்பங்கள் நேரிடுமோ அதேபோல் சனி பகவானின் அருள் இருந்தால் வாழ்வில் மிக உயர்ந்த நிலையில் செல்வதுடன் வெற்றிகளையும் குவிக்கலாம். சனி திசை, சனி தோஷம், ஏழரை சனி, அஷ்டம சனி அப்படி சாதகத்தில் ஒருவருக்கு சனி குறைபாடுகள் இருப்பவர்கள் சனிக்கிழமைகளில் அரச மரத்தை வழிபட்டால் துன்பங்கள் குறையும். சனி பகவானின் தாக்கத்தில் இருப்பவர்கள் வாழ்க்கையில் சனிக்கிழமை தோறும் அரச மரத்தை 7 முறை சுற்றி வர வேண்டும். இந்த பரிகாரத்தை செய்யும் போது ஓம் பிராம் பிரீம் பிரௌம் சனீஸ்வராய நமக என சனி மந்திரத்தை சொல்ல வேண்டும். இந்த பரிகாரம் சனி தோஷத்திலிருந்து ஏற்படும் கடுமையான பாதிப்புகளிலிருந்து உங்களை மீட்டு தரும். இரண்டாவது பரிகாரம் கருப்பு எள் சனி பகவானுக்கு கொடுத்தல். சனிக்கிழமையில் சனி பகவானின் அருளை பெற அரச மரத்தடியில் கருப்பு எள், கருப்பு வஸ்திரம், கடுகு, எண்ணெய் ஆகியவற்றை சமர்ப்பித்து வழிபட வேண்டும். இதனால் சனி பகவானால் ஏற்படும் துன்பங்களிலிருந்து விடுபடலாம். மூன்றாவது பரிகாரம் கடுகு எண்ணெய். சனிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் அரச மரத்தடியில் கடுகு எண்ணெயில் விளக்கேற்றி வழிபட்டால் சனி பகவானின் கடும் கோபத்திலிருந்து விடுபட முடியும். ஓம் சனீஸ்வராய நமக என்ற மந்திரத்தை விளக்கேற்றும் போது சொல்லிக்கொண்டே விளக்கேற்றி வழிபட வேண்டும். இது சனி தோஷத்தின் தாக்கத்தை குறைத்து ஒருவரின் வாழ்க்கையின் நிலைத்தன்மையை பெற முடியும். நான்காவது பரிகாரம் அரச மரத்தடிக்கு தண்ணீர் விடுதல். ஜாதகத்தில் சனியால் கடுமையான பாதிப்புகள், வாழ்க்கையில் கடுமையான போராட்டங்களையும் சந்தித்து வருபவர்கள் சனிக்கிழமைகளில் காலையில் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை உடுத்திக் கொள்ள வேண்டும். பிறகு அரச மரத்தடிற்கு சென்று அதை மனதார வழிபட்டு வேருக்கு தண்ணீர் ஊற்றி வழிபட வேண்டும். தண்ணீருடன் கங்கை நீரை கலந்து ஊற்றினால் இன்னும் அதிகமான பலன் கிடைக்கும். இது சனி பகவானின் அருளை பெற்று தருவதுடன் பல தடைகளை விலக்கும். இந்த பதிவில் சொன்ன 4 பரிகாரங்களில் உங்களோட தடைகள் நீங்க எந்த பரிகாரம் ஏற்றதோ அதை நீங்க வழிபாடு செய்து சனி பகவானின் அருளை பெறுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.